முஃபாசா, த லைன் கிங், அர்ஜுன் தாஸ், அசோக் செல்வன், விடிவி கணேஷ், நாசர் என பிரபல நடிகர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி வந்திருக்கிறது இந்த முஃபாசா? 2019 ஆண்டு வெளியான த லைன் கிங் படத்தின் வெற்றியை தொடர்ந்து முஃபாசா த லைன் கிங் திரைப்படம் டிசம்பர் 20, 2024 அன்று வெளியாக இருக்கிறது. இந்த படத்தின் தமிழ் டப்பிங்கில் கதாநாயகனான முஃபாசாவுக்கு அர்ஜுன் தாஸும், டாக்கா கதாபாத்திரத்திற்கு அசோக் செல்வனும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். த லைன் கிங் படத்தை போலவே பூம்பா, டிமோடினுக்கு நடிகர்கள் ரோபோ சங்கர், சிங்கம்புலி குரல் கொடுத்திருக்கிறார்கள். ரஃபிகி கதாபாத்திரத்திற்கு நடிகர் விடிவி கணேஷும், குரோஸுக்கு நடிகர் நாசரும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சில தினங்களில் இந்த படம் வெளிவர இருக்கும் நிலையில் குரல் கொடுத்த நடிகர்கள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்போது நடிகர் நாசர், நான் நடிகராகவும் டப்பிங் கலைஞராகவும் பல படங்கள் பணியாற்றி இருக்கிறேன். நடிகர் சிவாஜி, அமிதாப் பச்சன் போன்றோரின் குரல் எனக்கு மிகவும் பிடிக்கும். இதில் நடிகர் சிவாஜியின் குரல் தான் என் ஆதர்சம். நீங்கள் எவ்வளவு வயதானவராக இருந்தாலும் உங்களுக்குள் எப்பொழுதும் ஒரு குழந்தை இருக்கும். எனவே இது குழந்தைகளுக்கான திரைப்படம் மட்டுமல்ல, பெரியவர்களுக்கானதும் கூட. இது போல திரையில் அழகாக காட்டப்பட தகுதியான பழங்கால புனைவுகள், வரலாற்று கதைகள் நம்மிடம் இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் நாசர். நடிகர் சிங்கம்புலி த லைன் கிங் படத்திற்கு குரல் கொடுக்கும் வாய்ப்பை விலை மதிப்பற்ற பரிசாகவே கருதுகிறேன் என சொல்லியிருக்கிறார். இந்த படத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்துவமானது. டிமோ கேரக்டருக்கு குரல் கொடுத்திருக்கும் எனக்கும் பெரும் மகிழ்ச்சி என சொல்லியிருக்கிறார். நடிகர் அர்ஜுன் தாஸ், இந்த படத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் உணர்ச்சிகள் அதிகம். அதனால் மற்ற படங்களுக்கு டப்பிங் பேசுவதை போல் அல்லாமல் குரல் நடிப்பில் தீவிரமாகவே பயிற்சி செய்து டப்பிங் பேசினேன் என சொல்லியிருக்கிறார். இந்த படம் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். நானும் முஃபாசாவின் தீவிர ரசிகன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைத்திருப்பதால் நானும் கதைக்குள் இருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் நடிகர் அர்ஜுன் தாஸ். நடிகர் அசோக் செல்வன் இது குறித்து கூறும்போது, முதன்முறையாக ஒரு விலங்கு கேரக்டருக்கு குரல் கொடுத்திருக்கிறேன். இது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி என சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் முஃபாசா த லைன் கிங் திரைப்படத்திற்கு அர்ஜுன் தாஸ், அசோக் செல்வன், சிங்கம்புலி, விடிவி கணேஷ், நாசர் என பல பிரபலங்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த டப்பிங்கை பார்க்கும்போது நமக்கும் பார்க்கலாம் ஆசை வருதில்லைங்க. வெயிட் பண்ணலாம். டிசம்பர் 20 திரையில் பார்க்கலாம்.